السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய உதவியோட மத்துனுல் ஆஜுரூமியா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபை நாங்கள் மையமாக வைத்து நஹ்வுடைய பாடநெறியை நாங்கள் கற்று வருகிறோம். அந்த வகையில அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லா அவர்கள் பாபுன் நிஅத்துடைய பாடம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். பாபுன் நிஅத்துடைய பாடம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அதுக்கு முன்னால முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பாபுல் முப்ததா வல் ஹபர், முப்ததா ஹபருடைய பாடம் சம்பந்தமாக பேசிட்டு நவாசிகுல் முப்ததா வல் ஹபர், நவாசிகுடைய பாடம் சம்பந்தமாக பேசினார்கள். பேசியதன் பிறகு பாபு நிஅத் என்று சொல்லி தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இதற்கு மத்தியில என்ன முனாசபா, என்ன தொடர்பு என்பதை நாங்க பார்ப்போமாக இருந்தால், அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லா அவர்கள் முதலாவதாக ஆமில்கள் சம்பந்தமாக பேசினார்கள். அதற்கு பிறகு மஅமூல்கள் சம்பந்தமாக பேசினார்கள். பேசியதன் பிறகு மத்பூ சம்பந்தமாக, மஅமூல் சம்பந்தமாக பேசிட்டு இப்ப தவாபிஅக்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். எனவே ஆமில பேசினார்கள், எது அமல் செய்யப்படுமோ அது சம்பந்தமாக பேசிட்டு இப்ப சொல்லக்கூடிய பாடம் அமல் செய்யப்படக்கூடியதை ஏதாவது ஒன்று துயருமாக இருந்தால் அதற்கு என்ன அமல் வரும் என்பது சம்பந்தமாக பேசுகிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ஆரம்பமாக அமல் சம்பந்தமாக பேசினார்கள். அமல் செய்யக்கூடிய விடயம் சம்பந்தமாக பேசினார்கள். அதற்கு பிறகு எது அமல் செய்யப்படுமோ அது சம்பந்தமாக பேசினார்கள். இப்பொழுது பேசுகிறார்கள், அமல் செய்யப்படக்கூடியதை ஏதாவது ஒன்று துயருமாக இருந்தால் அதற்கு நாங்கள் எந்த ஹரக்கத்துகளை இடுவது, எனவே இதனுடைய ஹுக்கும் என்ன என்பது சம்பந்தமாக பேசுகிறார்கள். எனவே தவாபி அக்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அதில் எங்களுக்கு தெரியும், தவாபி அக்களை பொறுத்த வரைக்கும் பல இருக்கிறது. உதாரணமாக நிஅத் இருக்கிறது, அதே போன்று அத்துஃப் இருக்கிறது, தௌகீத் இருக்கிறது, பதல் இருக்கிறது. இதுல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் முதலாவதாக கொண்டு வருகிறார்கள் பாபு நிஅத்துடைய பகுதியை கொண்டு வருகிறார்கள். நிஅத்துடைய பகுதியை கொண்டு வருகிறார்கள். பாடத்தை பாருங்க. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், பாபு நிஅத் அந்நிஅத்து தாபிஉன் லில் மன்ஊத். அந்நிஅத்து தாபிஉன் லில் மன்ஊத். நிஅத்தை பொறுத்த வரைக்கும் இது மன்ஊத்தை துயரக்கூடியதாக இருக்கும். எந்த விடயத்திலே? ஃபி ரஃப்இஹி, அதனுடைய ரஃபுடைய விடயம், வ நஸ்பிஹி வ ஹஃப்திஹி, நஸ்புடைய ஹஃப்துடைய விடயம், அதே போன்று வ தஅரீஃபிஹி, அதை மாரிஃபாவாக்கக்கூடிய விடயம், வ தன்கீரிஹி, அதை நக்கிராவாக்கக்கூடிய விடயம், இவைகள்ல துயரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அதற்கு உதாரணம் சொல்லுகிறார்கள். தகூல் காம ஸைதுன் அல் ஆகிலு. அப்ப படிக்கக்கூடிய நேரத்துல காம ஸைதுனில் ஆகிலு வ ரஅய்து ஸைதனில் ஆகில வ மரர்து பி ஸைதினில் ஆகில். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் எதுவெல்லாம் யாராப் செய்யப்படுமோ அது சம்பந்தமாக பேசிட்டு அதனை துயரக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். இவைகளை பொறுத்த வரைக்கும் 4 இருக்கிறது. அந்நிஅத் என்று சொல்லுவோம் ஒன்று, அடுத்தது தௌகீத் என்று சொல்லுவோம், அதே போன்று அத்துஃப் என்று சொல்லுவோம், அதோட பதல் என்று சொல்லுவோம். இங்க முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் நிஅத்தை முதலாவதாக நிஅத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். நிஅத் என்றால்
இதற்கு சிஃபா என்ற ஒரு பெயரும் நாங்கள் சொல்லுவோம். அந்நாத் என்பதற்கு இதற்கு சிஃபா என்ற ஒரு பெயரும் நாங்கள் சொல்லுவோம். சிஃபத் என்று சொல்லுவோம். நிஅத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தஅரீஃப் هو التابع المكمل متبوعه ببيان صفة من صفاته ببيان صفة من صفاته. நிஅத் என்றால் هو التابع, அது பின்துயரக்கூடியது, அல் முகம்மில் மத்பூஅஹு, அது எதனை பின்துயருமோ அந்த பின்பற்றக்கூடிய அதை இது பூர்த்தி படுத்தும். பிபயானி சிஃபத்தி மின் சிஃபாத்தி, அதனுடைய தன்மைகள் ஒரு தன்மையை தெளிவாக்குவது கொண்டு என்ன செய்யும், அது பூர்த்திப்படுத்தும். உதாரணமாக பாருங்க, காம ஸெய்துனில் ஆகிலு, காம ஸெய்துன், ஸெய்த் நின்றான். எனவே ஸெய்த் என்பது இங்க மத்பூ ஆக இருக்கிறது, ஆகில் என்பது தாபியாக இருக்கிறது. இப்ப ஸெய்துடைய தன்மையில் ஒன்றுதான் ஆக்கில். எனவே இந்த அக்கலை இதனை செய்கிறது, தெளிவுபடுத்துகிறது. பொதுவாக நிஅத்தை பொறுத்த வரைக்கும் அது இஅராபுடைய விடயமாக இருந்தாலும் சரிதான், நக்கிரா மஅரிஃபாவுடைய விடயமாக இருந்தாலும் சரிதான், முதக்கர் முஅன்னஸுடைய விடயமாக இருந்தாலும் சரிதான், எதிலும் இது மன்ஊத்தை மௌசூஃபை சிஃபத் என்பது பின்துயர்ந்து வரும். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதற்குரிய உதாரணங்களை எங்களுக்கு போட்டுட்டு அடுத்த பாடம் கொண்டு வருகிறார்கள். மஅரிஃபா நக்கிராவுடைய பாடத்தை கொண்டு வருகிறார்கள். மஅரிஃபா நக்கிராவுடைய பாடத்தை கொண்டு வருகிறார்கள். அல் மஅரிஃபத்து வ அக்ஸாமுஹா. வல் மஅரிஃபா, மஅரிஃபாவை பொறுத்த வரைக்கும் ஹம்ஸத்து அஷ்யா. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஅரிஃபாவுடைய பாடத்தை கொண்டு வருகிறார்கள். தவாபிஉடைய ஒரு பகுதி பாபு நிஅத்தை சொல்லியிருக்கிறார்களே, ஏனைய பகுதிகளை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லவில்லையே என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழலாம். ஏன் இந்த இடத்துல தவாபிஆக்களுடைய ஏனைய பகுதிகளை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசாமல் அதை பேசுவதற்கு முன்னால மஅரிஃபா நக்கிரா சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம் என்றால், இந்த இடத்திலே தவாபிஅக்களை பேசக்கூடிய நேரத்திலே நக்கிரா மஅரிஃபாவுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. நக்கிரா மஅரிஃபாவை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி தெளிவுபடுத்தவில்லை என்றால் இந்த தவாபிஅக்களை சொல்லக்கூடிய இந்த பாடத்துடைய ஃபாயிதா என்பது பூர்த்தியாக ஆகாது. பாத்தீங்கன்னா விளங்கும். காம ஸெய்துனில் ஆகிலு, நிஅத்துக்கு உதாரணமாக கொண்டு வந்தார்கள். காம ஸெய்துனில் ஆகிலு, இங்க ஆகில் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை மஅரிஃபாவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஏன் இங்க காம ஸெய்துன் ஆகிலுன் என்று நக்கிராவாக கொண்டு வரவில்லை? எனவே நக்கிரா மஅரிஃபாவுடைய தேவை இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இடத்துல அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நக்கிரா மஅரிஃபா சம்பந்தமாக பேசிட்டு அதுக்கு பின்னால அல் பவாகி மினத் தவாபி, தவாபிஅக்கல்ல எதெல்லாம் பாக்கியாக இருக்கிறதோ அது சம்பந்தமாக பேச போகிறார்கள். எனவே ஹைர், முதலாவதாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஅரிஃபா சம்பந்தமாக பேசுகிறார்கள். வல் மஅரிஃபத்து ஹம்ஸத்து அஷ்யா, மஅரிஃபாவை பொறுத்த வரைக்கும் 5 வகையாகும். அல் இஸ்முல் முதுமர், முதலாவது லமீராக்கப்பட்ட இஸ்ம். இரண்டாவது வல் இஸ்முல் ஆலம், அல் இஸ்முல் ஆலம். மூன்றாவது அல் இஸ்முல் முபஹம். நான்காவது அல் இஸ்முல் லதி ஃபீஹில் அலிஃபு வல்லாம், அலிஃப் லாம் வரக்கூடிய இஸ்ம். ஐந்தாவது வமா உதீஃப இலா வாஹிதின் மின் ஹாதிஹில் அர்பஅ, இந்த நான்கிலும் ஏதாவது ஒன்றின்பால் இலாஃபத் செய்யப்படக்கூடிய இஸ்ம். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்துல மஅரிஃபாவை வகைப்படுத்தக்கூடிய நேரத்தில் 5 வகையாக வகைப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு தெரியும், பொதுவாக மஅரிஃபாவை பொறுத்த வரைக்கும் மஅரிஃபா என்பது 6 வகை என்பதாக நாங்கள் படித்திருக்கிறோம். மஅரிஃபாவை பொறுத்த வரைக்கும் 6 வகை என்பதாக நாங்கள் படித்திருக்கிறோம். ஒன்று தமீர் மஅரிஃபா, இரண்டாவது அலம் மஅரிஃபா,
மூன்றாவது இஸ்மு இஷாரா, இஷாரா மாரிஃபா. நான்காவது மௌசூல் மாரிஃபா. ஐந்தாவது அலிஃப்லாம் மாரிஃபா. ஆறாவது இலாஃபத் மாரிஃபா மா உதீஃப இலா வாஹிதின் மின்ஹா. எனவே 6 மாரிஃபாக்கள் இருக்கு. அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல வல் மஅரிஃபத்து ஹம்சத்து அஷ்யா என்று 5ஆக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நல்லா கவனிச்சு பாருங்க. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக நுணுக்கமான வார்த்தைகளை கொண்டு இதை எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. முதலாவது அல் இஸ்முல் முதுமர் என்று சொல்லுகிறார்கள். எனவே தமீர் மாரிஃபாவை குறிக்கிறது. இரண்டாவது அல் இஸ்முல் அலம் என்று சொல்லுகிறார்கள். இது அலம் என்பது இது எங்களுக்கு அலம் மாரிஃபாவை காட்டுகிறது. மூன்றாவது அல் இஸ்முல் முபுஹம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். இங்க முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்முல் இஷாரா என்று சொல்லவும் இல்லை, இஸ்முல் மௌசூல் என்று சொல்லவும் இல்லை, வெறுமனே அல் இஸ்முல் முபுஹம் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஆமான வார்த்தை. எனவே இந்த அல் இஸ்முல் முபுஹம் என்ற இந்த வார்த்தைக்குள்ள எது உள்ளடங்கி கொள்ளும் என்றால் இஷாரா மாரிஃபா இதுவும் உள்ளடங்கி கொள்ளும். அதே போன்று மௌசூல் மாரிஃபாவும் என்ன இதற்குள் உள்ளடங்கி கொள்ளும். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் உதாரணமாக இஷாரா மாரிஃபாவுக்கு உதாரணம் காட்டினாலும் இதற்குள்ள எது உள்ளடங்கி கொள்ளும்? மௌசூல் மாரிஃபா உள்ளடங்கி கொள்ளும். எனவே நாங்கள் சொல்லுவோம் அல் இஸ்முல் முபுஹம் என்ற வார்த்தைக்குள்ள முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நாட்டம் இஷாரா மாரிஃபா அதே போன்று மௌசூல் மாரிஃபா ரெண்டையும் சொல்வது. எனவே ரெண்டையும் இந்த அல் இஸ்முல் முபுஹம் என்ற வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்திவிட்டு உதாரணம் சொல்லும் பொழுது இஷாரா மாரிஃபாவுக்கு மாத்திரம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் உதாரணம் சொல்வதை கொண்டு போதுமாக்கி விட்டார்கள் என்ற பதிலை இந்த இடத்திலே நாங்கள் கொடுப்போம். அதே போன்றுதான் அலிஃப்லாம் மாரிஃபா உங்கள இதாஃபத் மாரிஃபா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் இருக்கிறது. பமீர் மாரிஃபா இதை பொறுத்த வரைக்கும் முசம்மாவை இது குறிக்கும் ஒரு பெயர் தான் இந்த தமீர் என்பது. இது எந்த அடிப்படையில குறிக்கும் என்றால் முன்னிலையை காட்டும். அதே போன்று முஹாத்தப் படர்க்கை இதனுடைய உதவியோடு தான் இது முசம்மாவை குறித்து காட்டும். உதாரணமாக அன அந்த ஹுவ என்பதை போல் அன ஹாதிருன் என்று சொல்லுவோம், ஹுவ ஹாதிருன் என்று சொல்லுவோம், அந்த ஹாதிருன் என்று சொல்லுவோம். இதை போல் அலம் அரிஃபாவை பொறுத்த வரைக்கும் இது இஸ்முன் யுஅய்யினுல் முசம்மா பிலா வாசித்தா, எந்த ஒரு வாசித்தாவும் இல்லாமல் முசம்மாவை இதை என்ன செய்யும்? இது குறித்து காட்டும். உதாரணமாக ஜெய்துன், இங்க எந்த ஒரு வாசித்தாவும் தேவையில்லை. ஜெய்துன் என்றாலே எங்களுக்கு பற்றும் இதுதான் ஜெயித், இவர் தான் ஜெயித். மக்கா, இங்க எந்த ஒரு வாசித்தாவும் எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை. வாசித்தா என்று சொல்லும் பொழுது அதாவது அந்த வார்த்தையிலிருந்து வெளியேறிய ஒரு ஆதாரம், அந்த வார்த்தையை விட்டும் வெளியேறிய ஒரு ஆதாரம். ஜெயித் என்றும் பொழுது அங்க அந்த வார்த்தையை விட்டு எதுவுமே வெளியேறல. ஆனா அன ஹாதிருன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல பாருங்க பார்ப்போம், அன ஹாதிருன் இங்க இந்த முசம்மாவை விட்டும் என்ன செய்கிறது? ஒரு வார்த்தை வெளியேறுகிறது. எதோட வெளியேறுகிறது? தக்கல்லும் அங்க காட்டப்படுகிறது. அதே போன்று ஹிதாப காட்டப்படுகிறது. அதே போன்று படர்க்கை காயிப செய்யப்படுகிறது, அங்கே காட்டப்படுகிறது. அதே போன்று இஸ்முல் இஷாராவை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லுவோம் இது யுஅய்யினுல் முசம்மா பிவாசித்தத்தில் இஷாரத்தி இலை, அது இஷாரா இலைஹியோட தான் என்ன செய்யும்? இது இந்த உதவியோட தான் முசம்மாவை குறிச்சு காட்டும். எனவே ஹாதான்னு சொல்லக்கூடிய நாங்க இஷாரா செய்யாம நிச்சய மாட்டோம், நாங்க சொல்ல மாட்டோம். அதே போன்று இஸ்முல் மௌசூலை பொறுத்த வரைக்கும் இது முசம்மாவை காட்டும் விவாசித்தத்தில் ஜும்லா அல்லதி தஅதி பஅதஹு, அதற்கு பின்னால வரக்கூடிய ஒரு ஜும்லாவுடைய உதவியை கொண்டுதான் இது முசம்மாவை செய்யும் எங்களுக்கு குறித்து காட்டும். அதே போன்றுதான் அலிஃப்லாம் மாரிஃபாவை பொறுத்த வரைக்கும் இது எதுல அலிஃப்லாம் நுழைந்து மாரிஃபாவாக ஆக்குமோ இதற்கு சொல்லுவோம் அல் முஅர்ரஃப் பி அல் என்று சொல்லுவோம். உதாரணமாக சொல்றோம் இஷ்தரைது கிதாபன், ஒரு கிதாபை நான் வாங்கினேன். ஃபகரஅத்துல் கிதாப, அந்த கிதாபை நான் படித்தேன். எந்த கிதாபை நான் வாங்கினேனோ அந்த கிதாபை நான் படித்தேன். அதே போன்று இந்த மாரிஃபாக்களின் பால் இதாஃபத் செய்யப்படக்கூடியது
இதை பொறுத்த வரைக்கும் நாங்க தமீர் மாரிஃபாவாக சொல்லுவோம். அதே போன்று அலத்தோட நாங்கள் நிச்சயம் இலாபத் செய்வோம், இஷாராவோட இலாபத் செய்வோம், மௌசூலோட இலாபத் செய்வோம். இப்படி ஒவ்வொன்றோடையும் நாங்கள் நிச்சயம் இதை இலாபத் செஞ்சு சொல்லுவோம். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் நக்கிரா சம்பந்தமாக பேசுகிறார்கள். நக்கிராவை பொறுத்த வரைக்கும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய தஅரீஃப் வன்னக்கிரத்து குல்லு இஸ்மின் ஷாஇன் ஃபி ஜின்ஸிஹி லா யக்தஸு பிஹி வாஹிதுன் தூன ஆகர். நக்கிரா என்றால் குல்லு இஸ்மின் ஒவ்வொரு இஸ்மும் ஷாஇன் ஃபி ஜின்ஸி அந்த இஸ்ம் என்பது ஷாஇன் ஃபி ஜின்ஸி தன்னுடைய இனத்திலே பரவி இருக்கக்கூடியது. அப்படின்னா தன்னுடைய இனத்தை சார்ந்து எல்லாத்துக்கும் அதனை செய்யும் குறிக்கும். லா யக்தஸு பிஹி வாஹிதுன் தூன ஆகர் அதை கொண்டு ஒன்று மாத்திரம் குறிப்பாக ஆகாது, இன்னும் ஒன்றுக்கும் அது என்ன இடம்பாடாக ஆகும் என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னும் இதனை எங்களோட ஃபஹமுக்கு நெருக்கமாக்கி வைப்பதாகிறது. இன்னும் ஃபஹமுக்கு விளங்குவதற்கு எங்களோட திகனில இன்னும் விளங்குவதற்கு ஒரு நெருக்கமான தாரிஃப் என்பது குல்லு மா ஸலுஹ துகூலுல் அலிஃபி வல்லாமி அலைஹி எதிலெல்லாம் அலிஃப் லாம் நுழைவதற்கு இணக்கமாக ஆகுமோ அதெல்லாமே மாரிஃபா என்பதாக சொல்லுகிறார்கள். நஹு அர்ரஜுலி வல் ஃபரஸ் அர்ரஜுல் ஃபரஸ் என்பதை போல. எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல ரெண்டு விதமான தாரிஃபை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று அதற்குரிய பொதுவான தாரிஃபையும் சொல்லிட்டு எங்களோட திஹனுக்கு எந்த அடிப்படையில விளங்குமோ அந்த ஒரு தாரிஃபையும் சொல்லுகிறார்கள். எனவே நக்கிரா என்றால் நாங்கள் சொல்லுவோம், அதை கொண்டு இதுதான் என்று இல்லை, கைரு முஅய்யன் இதுதான் என்று சொல்லி எங்களுக்கு என்ன செய்யலாது, தஅயீன் பண்ண முடியாது. இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் நக்கிரா என்பதாக சொல்லுவோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மாரிஃபாவுடைய வகைகளை பேசியதன் பிறகு நக்கிரா சம்பந்தமாக பேசுகிறார்கள். நக்கிரா சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பேசுகிறார்கள். நக்கிரா சம்பந்தமாக பேசக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ரெண்டு விதமான தாரிஃபை சொல்லுகிறார்கள். ஒன்று அதற்குரிய தாரிஃப் குல் இஸ்மின் ஷாஇன் ஃபி ஜின்ஸி லா யக்தஸு பிஹி வாஹிதுன் தூன ஆகர என்ற இதற்குரிய தாரிஃபை சொல்லிட்டு அடுத்ததாக அந்த நக்கிரா இந்த நக்கிரா மாரிஃபாவாக்கப்படுவதாக இருந்தால் இன்னும் ஒரு அடையாளம் இருக்கிறது என்ற இரண்டாவது என்கிற பகுமுக்கு விளங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அலிஃப்லாம அங்க அது கபூல் செய்ய வேண்டும், அலிஃப்லாமை கபூல் செய்ய வேண்டும். எந்த இஸ்ம்கள் அலிஃப்லாமை கபூல் செய்யுமோ அந்த இஸ்ம்கள் மாரிஃபா என்பதாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக பாபுல் அத்துஃப் பாபுல் அத்துஃப் அத்துஃபுடைய பாடத்தை கொண்டு வராங்க. அத்துஃபுடைய பாடத்தை கொண்டு வராங்க. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், பாபுல் அத்துஃப் வ ஹுரூஃபுல் அத்துஃபி அஷரத்துன் அத்துஃபுடைய எழுத்துக்கள் என்பது 10 ஆகும் என்பதாக சொல்லுகிறார்கள். வஹிய அவைகளாகிறது அல் வாவு வாவாகும், வல் ஃபாஉ ஃபா ஆகும், வ சும்ம வ ஔ வ அம் வ இம்ம வ பல் வலா வலாக்கின் வ ஹத்தா ஃபி பஅதில் மவாதி வ ஹத்தா ஃபி பஅதில் மவாதி சில இடங்கள்ல ஹத்தா என்பதாக சொல்லுகிறார்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆரம்பமாக தவாபிஅக்கல்ல நஅத் சம்பந்தமாக பேசினார்கள். எனவே இதுல நஅத்தில மாரிஃபா நக்கிரா சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை ஒன்று இருந்ததின் காரணமாக மாரிஃபா நக்கிராவை பேசிட்டு இரண்டாவதாக வரக்கூடிய தவாபி அத்துஃப் சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். இதுல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் அத்துஃபுடைய எழுத்துக்கள் சுமார் 10 எழுத்துக்களை எங்களுக்கு சொல்லுகிறார்கள். வஹுரூஃபுல் அத்துஃபி அஷரத்துன் அத்துஃபுடைய எழுத்துக்கள் என்பது இது 10 என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே சஹீஹான மதுஹப் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால்
அத்துடைய எழுத்துக்களை இங்கே 10ஆக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கணிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் சஹீஹான மதுஹப் அடிப்படையிலே அத்துடைய எழுத்துக்கள் என்பது இது 9 தான். இதிலே வரக்கூடிய இம்மா என்பது இது அத்துஃப் கிடையாது. இதுக்கு நாங்கள் ஹர்ஃப் அத்துஃப் என்று சொல்ல மாட்டோம், மாற்றமாக ஹர்ஃபு தஃசீல் என்பதாக சொல்லுவோம். அல்லாஹு அலம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இதனையும் ஹர்ஃப் அத்துஃபுக்குள் என்ன செய்திருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள். ஆனாலும் இதற்குரிய சரியான ஒரு மதுஹப் இது நாங்கள் சொல்லுவோம், இது ஹர்ஃபு தஃசீல் என்பதாக சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் உதாரணத்தை பார்ப்போம். முதலாவதாக வாவ கொண்டு வந்திருக்கிறார்கள். வாவ பொறுத்த வரைக்கும் இது எதற்கு பயன்படுத்தப்படும் என்றால், வாவ கொண்டு நாங்க இன்னும் ஒரு இஸ்ம அத்துஃப் செய்யறோம் என்றால், எது மஅத்துஃப் பிஹியோ எது மஅத்துஃப் அலைஹியோ அந்த ரெண்டுக்கும் மத்தியில ஜம்உ ரெண்டையும் இணைப்பதற்குத்தான் வாவு பயன்படுத்தப்படும். ரெண்டையும் இணைப்பதற்கு வாவன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். உதாரணமாக வஜுமி அஷ்ஷம்சு வல் கமரு, வஜுமி அஷ்ஷம்சு வல் கமரு. இங்க வாவு நாங்க அத்துஃபாக கொண்டு வந்திருக்கிறோம். இதுல அஷ்ஷம்ஸ் என்பது மஅத்துஃப் அலைஹி, அல் கமரு என்பது மஅத்துஃப் பிஹி. இங்க இந்த ரெண்டு மஅத்துஃப் இவைகளுக்கு மத்தியில இது ஜம்அ காட்டுது, ஜம்அ காட்டுவதற்காக வேண்டி வந்திருக்கிறது. அதே போன்றுதான் அடுத்தது ஃபாவ பார்ப்போமாக இருந்தால், ஃபா தர்தீபுக்கும் வரும், அதே போன்று தஅகீபுக்கும் வரும். ஃபாவை பொறுத்த வரைக்கும் தர்தீபுக்கும் வரும், அதே போன்று தஅகீபுக்கும் வரும். தர்தீப் என்றா எங்களுக்கு தெரியும், மஅத்தூஃப் பிஹி மஅத்தூஃப் அலைஹிக்கு பின்னால நிகழ்றதுக்கு சொல்லுவோம், தர்தீப் என்று சொல்லுவோம். தஅகீப் என்றா மஅத்தூஃப் தகீபண்டா மஅத்தூஃப் அலைஹிக்கு பின்னால மஅத்தூஃப் பிஹி வரும், ஆனால் அடுத்து வரும். எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் அடுத்து வருவதற்கு நாங்கள் தகீப் என்பதாக சொல்லுவோம். உதாரணம், சும்ம அமாதஹு ஃபஅக்பர, சும்ம அமாதஹு ஃபஅக்பர, மௌத்துக்கு பின்னால கபரு. எனவே தகீப், ஆனால் பிலா மஹ்லா, எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் வருவதற்கு நாங்கள் இதனை சொல்லுவோம், ஃபாவை பயன்படுத்துவோம். அதே போன்று அடுத்ததாக சும்மையை பொறுத்த வரைக்கும் சும்ம தர்தீபுக்கும் பயன்படுத்துவோம், அதே போன்று தராஹிக்கும் பயன்படுத்துவோம். தர்தீபுக்கும் சும்மையை நாங்கள் பயன்படுத்துவோம், அதே போன்று தராஹிக்கும் பயன்படுத்துவோம். தராஹி என்றா இதன் என்ற தஅகீபை விட தரம் கூடியது. அதாவது மஅத்தூஃப் பிஹி மஅத்தூஃப் அலைஹிக்கு பின்னால எப்படி நிகழும் என்றா கொஞ்ச நேரத்துக்கு பின்னால நிகழும், பிமஹ்லா சில தாமதத்துக்கு பின்னால வாரத்துக்கு தராஹி என்று சொல்லுவோம். உதாரணமாக, வலியல் ஹிலாஃபத அபூபக்ரின் சும்ம உமரு, சும்ம உமரு. எனவே ஹிலாஃபத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பெடுத்தார்கள். சும்ம பிறகு உமர் என்றா உடனே எடுத்தார்கள் என்றா இல்ல, இவர்களுடைய ஆட்சி காலம் முடிந்ததன் பிறகுதான் நிச்சயதார்கள் எடுத்தார்கள். அதே போன்று நான்காவதாக அவ்வ பொறுத்த வரைக்கும் இது ரெண்டில ஒன்று, ஒன்று அதாக இருக்கலாம் அல்லது இதாக இருக்கலாம். ஜாஅ ஸைதுன் அவ் அம்ருன், ஒன்று ஸைது வந்திருக்கலாம் அல்லது அம்ரு வந்திருக்கலாம் என்பதை காட்டும். அதே போன்று அம்மை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், என்பது இது ஏதாவது ஒன்ற தஈன், இந்த தஈனை தேடுவதற்கு பயன்படுத்தப்படும். ஆனால் இஸ்திஃபாம், ஹம்சத்துல் இஸ்திஃபாமுக்கு பிறகுதான் இது பயன்படுத்தப்படும். உதாரணமாக, அஸைதுன் ஜாஅ அம் அம்ருன், ஸைது வந்தானா அல்லது அம்ரு வந்தானா என்று கேட்கிறது. அதே போன்று பல்ல பொறுத்த வரைக்கும் இது இதராவுக்கு பயன்படுத்தப்படும். இதராப் என்ற எங்களுக்கு தெரியும், முன்னால இருப்பதை நாங்கள் என்ன செய்யறது, தட்டி கழிப்பது, இல்லாமல் ஆக்குவது, புறக்கணிப்பது, இதற்கு பயன்படுத்தப்படும். ஜாஅ அம்ருன், அம்ரு வந்தான், பல் இல்ல ஸைத், ஸைது தான் வந்தான். எனவே பல் இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஹர்ஃப் அத்ஃப் என்று சொல்லுவோம். அதே போன்று லாவும் ஹர்ஃப் அத்ஃபாக வரும். இந்த லா இது மஅத்தூஃபை விட்டும் அதனுடைய ஹுக்குமை நஃபி செய்வதற்காக வேண்டி வரும். உதாரணமாக, ஜாலிசில் உலமாஅ, உலமாக்களோட நீ சேர்ந்திரி, உலமாக்களோட நீ சேர்ந்திரி. லா அஸ்ஃபஹாஅ,
மடையர்களோட அல்ல அப்படின்றது மடையர்களோட நீ சேர்ந்துராத, மடையர்களோட நீ சேர்ந்துராத. அடுத்தது லாக்கின். லாக்கின் எங்களுக்கு தெரியும் இஸ்தித்ராக்குக்காக வேண்டி வரும். மா ஜாஅ அம்ருன் லாக்கின் ஜெய்துன். அதே போன்று ஹத்தா. ஹத்தாவை பொறுத்த வரைக்கும் ஹத்தாவும் ரெண்டு மஅதூஃப்களுக்கு மத்தியில ஜம்மு செய்வதற்காக வேண்டி வரும். எப்படி யமூத்துன் நாசு ஹத்தல் அம்பியாஉ, அன்னாசு அல் அம்பியாஉ ரெண்டுக்கும் மத்தியில ஜம்மு செய்வதற்காக வேண்டி வரும். அப்ப யமூத்துன்னாஸ் மக்கள் மரணிப்பார்கள், ஹத்தல் அம்பியா யார் உட்பட நபிமார்கள் உட்பட, அப்ப அவர்களும் மரணிப்பார்கள் என்ற கருத்தை தரக்கூடியது. அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹத்தா ஃபி பஅதில் மவாதி என்று சொன்னார்கள். இந்த பஅதில் மவாதி அந்த முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு என்ன தெளிவாகுது என்றால், சில இடங்கள்ல தான் ஹத்தா அத்துஃபாக வரும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஹத்தாவுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லுவோம் ஹத்தா இது அத்துஃபாக வருவதாக இருந்தால் மஅதூஃப் எப்படி இருக்க வேண்டும்? மஅதூஃப் பிஹி பஅதம் மினல் மஅதூஃப் அலைஹ். மஅதூஃப் அலைஹில சிலதாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதனுடைய ஜுஸா சேர்ந்ததாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். உதாரணமாக அக்கல்து சமக்கத்த ஹத்தா ரஅஸஹா என்று சொல்றத போல. எனவே சில இடங்கள்ல ஹத்தா என்பது அத்துவாக வரும் என்ற இந்த வார்த்தை எங்களுக்கு எதை சொல்லுதென்றால், ஹத்தா என்பது இது ஹர்பு ஜெர்ராக பயன்படுத்தப்படும். அதே போன்று முதாரியான ஃபியல்ல ஹத்தா வருமாக இருந்தால் அது நாசிபாக பயன்படுத்தப்படும் என்பதை எங்களுக்கு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இஷாரா செய்கிறார்கள். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் அத்துஃபுடைய எழுத்துக்கள் சம்பந்தமாக பேசிட்டு ஹர்ஃபுல் ஆத்துஃப், அத்துஃபுடைய ஹுரூஃபுல் ஆத்துஃப், அத்துஃபுடைய எழுத்துக்களை கொண்டு நாங்க அத்துஃப் செய்வதனுடைய ஹுக்கும் சம்பந்தமாக என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். ஃபைன் அத்தஃப்த பிஹா, இந்த எழுத்துக்களை கொண்டு நீ அத்தஃப் செய்தால், அல மர்ஃபூஇன் ரஃபு செய்யப்பட்ட இஸ்மின் மீது அத்தஃப் செய்தால் ரஃபஅத நீ ரஃபு செய்வாய். அவ் அலா மன்சூபின் நஸப்த, நஸ்பு செய்யப்பட்ட இஸ்மின் மீது அத்தஃப் செய்தால் நஸப்த நஸ்பு செய்வாய். அவ் அலா மஹ்ஃபூதின் ஹஃபல்த, ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் மீது அத்தஃப் செய்தால் நீ அதற்கு ஜர்ரு செய்வாய். அவ் அலா மஜ்ஸூமின் ஜஸம்த, ஜஸம் செய்யப்பட்ட ஜஸம் செய்யப்பட்டு வரக்கூடியவற்றின் மீது நீ ஜஸம் அத்துஃப் செய்தால் அதற்கு ஜஸம் செய்வாய் என்று சொல்லிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள். ரஃபுக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள். காம ஸெய்துன் வ அம்ருன் வ ரஅய்து ஸெய்தன் வ அம்ரன். அதே போன்று ஜர்ருக்கு உதாரணம் செய்கிறார்கள். மஜ்ரூர் வ மரர்து பி ஸெய்தின் வ அம்ரின். அடுத்தது வ ஸெய்துன் லம் யகும் வ லம் யக்உத். இங்க பாருங்க, அம்ர் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் மர்ஃபூஆக வரக்கூடிய நேரத்துல வாவோட வரும். அதே போன்று மஜ்ரூராக வரக்கூடிய நேரத்திலும் வாவோட வரும். ஆனால் நஸ்புடைய மன்சூபன் வரக்கூடிய நேரத்துல இதுக்கு வாவு வராது. வ அம்ரன் என்று சொல்லி நாங்க வளமையாக கொண்டு வர வாரத்தை போல அலிஃபாக கொண்டு வருவோம். ஏன் என்ன காரணம் என்றால், வாவு வரக்கூடிய காரணம் அம்ருக்கும் உமருக்கும் மத்தியில பிரித்து காட்டுவதற்காக வேண்டி. வாவு வந்தால் அது அம்ர் என்ற கருத்தை தரும். வாவு வரவில்லை என்றால் அது உமர் என்ற வார்த்தையை காட்டும். எனவே ரஃபுடைய ஹாலாத்தில உமர் அம்ருக்கு மத்தியில எங்களுக்கு பிரிச்சு கொள்ள இயலாது. அதனால வாவை கொண்டு வரும். அதே போன்றுதான் மஜ்ரூராக வரக்கூடிய நேரத்திலும் எங்களுக்கு பிரித்து பார்ப்பது என்பது முடியாத ஒரு விடயம். அதனால நாங்க என்ன செய்வோம்? இந்த இடத்துல வாவை கொண்டு வருவோம். ஆனால் மன்சூபாக வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு தாராளமாக பிரிச்சு கொள்ளிலும். உமரை பொறுத்த வரைக்கும் கைரு முன்சரிஃப், எனவே உமரே என்று வரும். அங்க அலிஃபை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அம்ரை பொறுத்த வரைக்கும் நாங்க முன்சரிஃபாக படிப்போம். இந்த நேரத்துல நாங்க என்ன செய்வோம்? அலிஃபை கொண்டு வருவோம் நஸ்பை காட்டுவதற்காக வேண்டி. எனவே இங்க வாவை கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. அதனால முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களும் தான் நஹ்வியுங்கள் லுகவியுங்கள் யாருமே இந்த இடத்துல நிஷியல்ல கொண்டு வரல. அதே போன்று அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இங்க இஸ்ம்களுக்கு உதாரணம் சொன்னார்கள், மர்ஃபூக்கு உதாரணம் சொன்னார்கள், இஸ்மை கொண்டு வந்தார்கள். அதே போன்று மன்சூபுக்கு உதாரணமாக இஸ்மை கொண்டு வந்தார்கள், மஹ்பூதுக்கு உதாரணமாக இஸ்மை கொண்டு வந்தார்கள்,
மஜ்சூமுக்கு உதாரணமாக ஃபிஅல கொண்டு வந்திருக்கிறார். வஸைதுன் லம் யகும் வலம் யக்உத். ஏன் இஸ்ம கொண்டு வரலண்டா இஸ்மில ஒரு காலமும் ஜஸம் என்ன செய்யாது வராது. அதனால இஸ்ம கொண்டு வர இந்த இஸ்ம கொண்டு வரல. சரி ஹை. அடுத்ததாக ஃபிஅல கொண்டு வந்திருக்கிறார்கள். வஸைதுன் லம் யகும் வலம் யக்உத் என்று சொல்லி முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே ஃபிஅல கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த உதாரணம் சரிதானா என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்க. வஸைதுன் லம் யகும், லம் ஜாசிம், யகும் மஜ்சூம், வாவு அத்துஃப். இங்க லம் வந்து மஅத்துஃப், லம் மஅத்துஃப். இப்ப இங்க வரக்கூடிய யக்உத் என்பதை பார்த்தா இங்க இந்த வாவு அத்துஃப், இந்த யக்உத் மஅத்துஃப் என்று நாங்க சொல்றதுக்கு இங்க யக்உதுக்கு ஜஸம் செஞ்சாது முன்னால இருக்கக்கூடிய லம் கிடையாது. மாற்றமாக பின்னால வந்திருக்கக்கூடிய இந்த லம் இதுதான் ஜஸம் செஞ்சிக்கு. எனவே இந்த இடத்துல இந்த உதாரணத்தை இப்படி கொண்டு வரத்தை விட முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றால் ஸைதுன் லம் யகும் வ யக்உத் என்று சொல்லியிருந்தால் இது இன்னும் அழகாகவும் இந்த இடத்திற்கு பொருத்தமாகவும் இருந்திருக்கும். ஆனாலும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லம் யக்உத் என்ற ஒட்டுமொத்த வார்த்தையை இங்க மஅத்தூஃபாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால இங்க லம்மையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் இங்க உண்மையிலே பார்த்தால் இந்த லம் தான் என்ன செய்திருக்கிறது, இங்க ஜஸம் செய்திருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவதாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாபு தௌகீத், தௌகீதுடைய பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபு தௌகீத், தௌகீதுடைய பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தௌகீதை பொறுத்த வரைக்கும் சொல்கிறார்கள் அத்தௌகீது தாபிஉன் லில் முஅக்கதி, அத்தௌகீது தாபிஉன் லில் முஅக்கதி في رفعه ونصبه وخفضه وتعريفه. التوكيد التوكيد تابع للمؤكد في رفعه ونصبه وخفضه وتعريفه. தௌகீதை பொறுத்த வரைக்கும் இது தாபிஅ பின் துயரும். எதை பின் துயரும்? லில் முஅக்கத், எது தாக்கீத் செய்யப்பட்டதோ அதனை பின் துயரும். ஃபி ரஃப்இஹி, அதனுடைய ரஃப்உடைய விடயத்திலும், வ நஸ்பிஹி வ ஹஃப்திஹி வ தஅரீஃபிஹி எல்லாத்திலும் இதனை செய்யும் பின் துயரும். இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வார்த்தைகளை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். சில அறியப்பட்ட குறிப்பிடப்பட்ட வார்த்தைகளின் மூலமாகத்தான் இந்த தாக்கீத் என்பது உண்டாகும். அவை என்ன வார்த்தைகள்? அந்நஃப்ஸ் என்ற வார்த்தை, அல் ஐன் என்ற வார்த்தை, குல்லுன் என்ற வார்த்தை, அஜ்மா என்ற வார்த்தை. அதே போன்று அஜ்மாஐ பின்தொடரக்கூடியவைகள் அவைகள் அக்தஉ, அப்தஉ, அப்ஸஉ என்ற வார்த்தைகள். தகூல் காம ஸைதுன் நஃப்ஸுஹு வரஐத்துல் கௌம குல்லஹும் வமரர்து பில் கௌமி அஜ்மஈன் என்று 4 வரிக்குள்ள முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்க பாடத்தை முடித்து விட்டார்கள். பொதுவாக அரபிகளை பொறுத்த வரைக்கும் அரபிகளுடைய பேச்சில அவர்களுடைய அந்த பேச்சிலுடைய உஸ்லூபில் இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் தௌகீத் என்பது. தௌகீத் என்பது இதன் மூலமாக ஒரு ஷக்க நீக்குவதற்காக வேண்டி அரபிகள் பயன்படுத்துவார்கள். பொதுவாக அரபிகள் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய வார்த்தையை நாங்க 2 விதமாக இஹ்திமால் பண்ண முடியும். உதாரணமாக ஜாஅ ஸைதுன் என்று ஒருத்தர் சொல்லுகிறார் என்றால் அரபு மொழியில இதற்கு 2 விதமான இஹ்திமால் எங்களுக்கு கொடுக்க முடியும். ஒன்று ஹகீகத்தன் ஸைதுதான் வந்திருக்கிறார் என்ற கருத்தும் கொடுக்க முடியும். அதே போன்று ஸைத் இல்லாம ஸைதுடைய ரசூல் வந்தார் அல்லது ஸைதுடைய கடிதம் வந்தது, ஜாஅ ஸைதுன் என்றால் அரபு மொழியில அரபிகள்கிட்ட இப்படி ஒரு இஹ்திமாலும் இருக்கிறது. ஜாஅ கிதாபு ஸைதின் என்ற வார்த்தைக்கு ஜாஅ ஸைதுன் என்று பாவிப்பார்கள், அல்லது ஜாஅ ரசூலு ஸைதின் என்ற வார்த்தைக்கு எப்படி பாவிப்பார்கள்? ஜாஅ ஸைதுன் என்று பாவிப்பார்கள். நபிதான் ஹதீது நுசூலில சொல்லக்கூடிய ஒரு விளக்கம், அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான் என்றால் இங்க அல்லாஹ் வாரல்ல, அல்லாஹ் இங்க வாரல்ல, அல்லாஹுடைய மலக்குமார்கள்ல ஒருத்தர் வாரார் என்ற கருத்தை சொல்லுவார்கள். எனவே ஜாஅ ஸைதுன் என்றால் அது இடம்பாடாகும். ஜாஅ
ரசூல் ஜெயித் என்பதற்கு இடம்பாடாக அமையும், அல்லது கிதாபு ஜெய்தின் என்பதற்கு இடம்பாடாகும், அல்லது சதீகு ஜெய்தின் என்பதற்கு இடம்பாடாக ஆகும். எனவேதான் இந்த இஹ்திமால் இது வெறுமனே ஜெய்து ஹக்கீக்கத்தன் ஜெய்து வாரத்துக்கும் இடம்பாடாக ஆகும், அல்லது ஜெய்துடைய ஜெய்தை சார்ந்தவர்கள் யாரேனும் வருவதற்கும் இடம்பாடாக ஆகும். அதனாலதான் ஜெய்துன் நஃப்சுஹுன்னு சொல்லி தஅக்கீத் செஞ்சால் இந்த இஹ்திமால நிச்சயம் எங்களுக்கு நீக்க முடியும். இதனாலதான் இங்க தௌக்கீதுடைய பாடம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. பொதுவாக தௌக்கீதை பொறுத்த வரைக்கும் நஹ்வீங்களுடைய உருஃபுல 2 வகையாக பங்கு பிரிப்பார்கள். ஒன்று லஃப்தி என்று பிரிப்பார்கள், அடுத்தது மஅனவி என்று பிரிப்பார்கள். அத்தௌக்கீது லஃப்தி என்றா இது என்ன வார்த்தை வந்ததோ அதே வார்த்தை திரும்ப திரும்ப வருவதற்கு, அதே வார்த்தையை நாங்க தக்ரீர் செய்வதற்கு சொல்லுவோம். உதாரணமாக காம ஜெய்துன் ஜெய்துன், இங்க முதலாவது வரக்கூடிய ஜெய்துன் என்பது ஃபாயில், இரண்டாவது வரக்கூடிய ஜெய்துன் என்பது இதுக்கு சொல்லுவோம் தௌகீத் என்று சொல்லுவோம், தஅக்கீத் என்று சொல்லுவோம். இது தஅக்கீத் லஃப்தி என்று சொல்லுவோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் என்ற நபி அவர்களுடைய வார்த்தை. அஸ்ஸலாத் என்பது இது மஃஊலுன் பிஃஅலின் மஹ்தூஃப், இரண்டாவது வரக்கூடிய அஸ்ஸலா என்பது இது தௌகீத் லஃப்தி என்று சொல்லுவோம். அதே போன்று தஅக்கீத் மஅனவி, தஅக்கீத் மஅனவியை பொறுத்த வரைக்கும் அதற்கென்று சில வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளைத்தான் இங்கே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்நஃப்சு வல் ஐனு வ குல்லுன் வ அஜ்மஉ வ தவாபிஉ அஜ்மஅ என்பதாக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்கள். இவைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகள் அந்நஃப்ஸ் அல் ஐன் என்ற வார்த்தையை பார்ப்போமாக இருந்தால் சொல்லுவோம் காம ஜெய்துன் நஃப்சுஹு என்று சொல்லுவோம், அல்லது காம ஜெய்துன் ஐனுஹு என்று சொல்லுவோம். அதே போன்று குல்லுன் அஜ்மா என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய வசனங்கள் வருகிறது, ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன் என்று வருகிறது. எனவே பாருங்க பாப்போம், இது அராபுடைய விடயத்தில எது முஅக்கதோ அந்த முஅக்கதை இது பின்துயர்கிறது, எது முஅக்கதோ அதை இது பின்துயர்கிறது. எனவே இது இந்த தஅக்கீத் என்ன செய்கிறது, இது முஅக்கத பின்துயர்ந்து வருகிறது. அதே போன்றுதான் அக்த என்ற வார்த்தை, அபுச என்ற வார்த்தை, அபுத என்ற வார்த்தை, ஜாஅல் கௌமு அஜ்மஊன் அக்தஊன் அப்ஸஊன் அப்தஊன் எல்லாமே முஅக்கத என்ன செய்கிறது, அராபுடைய விடயத்தில இது பின்துயர்ந்து வருகிறது. அதே போன்றுதான் அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தவாபிஉடைய பாடத்துல இறுதியாக பதலுடைய பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் பாபுல் பதல், பதலுடைய பாடத்தை சொல்கிறார்கள். இதா உபுதில இஸ்மும் மின் இஸ்மின், ஒரு இஸ்ம் இன்னும் ஒரு இஸ்முல பதலாக இது ஆக்கப்படுமாக இருந்தால், அவ் ஃபிஅலுன் மின் ஃபிஅலின், அல்லது ஒரு ஃபிஅல் இன்னும் ஒரு ஃபிஅல்ல இது பதலாக ஆக்கப்படுமாக இருந்தால், தபிஅஹு அதனை இது பின்துயரும், ஃபி ஜமீஇ இஅராபிஹி அதனுடைய இஅராபுடைய அனைத்திலும் இது பின்துயரும் என்பதாக சொல்லிட்டு இப்ப பதலுடைய வகைகளை சொல்லுகிறார்கள். வஹுவ அர்பஅத்து அக்ஸாமின், இந்த பதல் என்பது இது 4 வகைகளாகும். ஒன்று பதலு ஷை மின ஷை, ஒன்று பதலு ஷை மின ஷை, இதற்கு நாங்கள் இப்படியும் சொல்லுவோம் பதலுல் குல் மினல் குல் என்பதாக சொல்லுவோம். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள் வபதலுல் பஅத் மினல் குல், பதலுல் பஅத் மினல் குல். மூன்றாவதாக பதலுல் இஸ்திமால். நான்காவதாக வபதலுல் கலத். ஒவ்வொன்றுக்கும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உதாரணம் சொல்லுகிறார்கள். நஹு கௌலிக காம ஜெய்துன் அஹூக, காம ஜெய்துன் அஹூக وأكلت الرغيف ثلثه ونفعني زيد علمه ورأيت زيدا الفرس أردت أن تقول الفرس فغلطت فأبدلت زيدا منه. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அக்ஸாமுல் பதலை சொல்லுகிறார்கள், பதலுடைய வகைகளை.
இந்த பதலுடைய வகைகள் என்பது 4. முதலாவது பதலு ஷை மினஷை. முதலாவது பதலு ஷை மினஷை. பதலு ஷை மினஷை என்றால் ஒரு பதல் கருத்தில எதற்கு நாங்க ஒன்று முபுதலாக இருக்கும், அடுத்தது பதலாக இருக்கும். எது முபுதலோ அந்த முபுதலுக்கு கருத்துல சமமாக இருப்பதுதான் பதல் என்று சொல்லுவோம். பொதுவாக பதல் குல் மின் குல் என்று சொல்லுவோம். உதாரணமாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இங்க ஸிராத்தல் லதீன இதை நாங்க பதிலாக கொண்டு வருவோம். இது எதற்கு பதில்னா முன்னால வந்திருக்கக்கூடிய ஸிராத், அதே ஸிராத்து தான் இது. இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. எனவே இதுக்கு சொல்லுவோம் பதலுல் குல் மினல் குல். பதலுல் குல் மினல் குல் என்று சொல்லுவோம். அல்லது பதலு ஷை மினஷை, அதாவது ஒன்றுல இருந்து இன்னும் ஒன்றை பதிலாக எடுப்பது என்ற அதே தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உதாரணமாக காம ஜெய்துன், ஜெய்துன் என்றால் என்று சொல்லுகிறோம். அஹூக் என்பது இது பதில். காம ஜெய்துன், ஜெய்துன் என்றான். அந்த ஜெய்து யாரு? அஹூக்கனுடைய சகோதரன். எனவே பதல் குல் மினல் குல், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் என்ன செய்திருக்கிறோம், அதே விடயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், அப்படியே சொல்லுகிறோம். ஏன் சகோதரன் என்பது யார் என்றால் அதை செய்துதான் சகோதரன். எனவே அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இதற்கு சொல்லுவோம் பதலுல் குல் மினல் குல் என்பது சொல்லுவோம். அடுத்தது பதலுல் பால் மினல் குல். பதலுல் பால் மினல் குல், குல்லிலிருந்து பாத நாங்க பதிலாக எடுக்கிறது. இதன் இது முபுதல் மின்ஹுல இருந்து ஒரு ஜுசுவாகத்தான் பதில் என்ன செய்யும் அமையும். முன்னுக்கு சொன்ன பதலுல் குல் மினல் குல் என்றால் முபுதல் மின்ஹுல இருந்து பூர்த்தியாக குல்லாகவே என்ன செய்யும் பதில் அமையும். ஆனால் பதலுல் பாது மினல் குல் என்றால் முபுதல் மின்ஹுல இருந்து குல்லாக பதில் இருக்காது, மாற்றமாக ஒரு ஜுசுவாக இருக்கும். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது குமில் லைல இல்லா கலீலா, குமில் லைல் இரவு நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, நின்று வணங்குங்கள். இந்த லைல் இதென்பது இது பாருங்க முபுதல் மின்ஹு குல். இங்க அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் நிஸ்ஃபஹு, இது பதில் என்று சொல்லுவோம். எதுக்கு பதில்? லைலுக்கு பதில் நிஸ்ஃபஹு. இப்ப பாத காட்டுது, எல்லாமே இல்ல நிஸ்ஃபஹு. அதுல என்ன அறவாசி நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நின்று வணங்குங்கள். எனவே பதலுல் பாது மினல் குல் என்றால் குல்லில் இருந்து பதிலை காட்டக்கூடியது. இன்னும் ஒரு உதாரணம் அக்கல் துர்ரகீஃப, நான் ரொட்டியை சாப்பிட்டேன் என்றால் ரொட்டி பூராக சாப்பிட்டேனா? அர்ரகீஃப் என்பது இதுக்குள்ள காட்டுது. சுலுசஹு என்றால் இல்ல, மூணுல ஒரு பகுதியை நான் என்ன செய்தேன், சாப்பிட்டேன். மூணுல ஒரு பகுதியை நான் சாப்பிட்டேன். மூன்றாவது பதலுல் இஷ்டிமால். பதலுல் இஷ்டிமால் என்றா இது எதை காட்டும் என்றா பதலுக்கும் முபுதல் மின்ஹுக்கும் மத்தியில ஒரு இர்திபாத், ஒரு தொடர்பு இணைப்பு இருப்பதை காட்டும். ஆனா அந்த இணைப்பு என்பது இது ஜுஸ்இயாகவும் இருக்காது, குல்லியாகவும் இருக்காது. இது ஜுஸ்அனும் இருக்காது, அதே போன்று குல்லனாகவும் என்ன செய்யாது, இருக்காது. உதாரணமாக நஃபஅனி ஸெய்துன், ஸெய்த் எனக்கு பிரயோசனம் தந்தான். இல்முஹு என்ற ஸெய்துடைய இல்ம் எனக்கு என்ன செய்தது, பிரயோசனம் தந்தது. ஸெய்துடைய இல்ம் எனக்கு பிரயோசனம் தந்தது. எனவே இங்க இல்ம் என்பது இது ஸெய்தோட சார்ந்ததா? ஸெய்தாண்டா இல்ல. சரி, ஸெய்துல ஒரு பகுதியாண்டா இல்ல. ஆனால் இஷ்டிமால் என்ன, ஸெய்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஸெய்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதாக நாங்க இதுக்கு என்ன சொல்லுவோம். எனவே இதை பொறுத்த வரைக்கும் இது ஜுசு ஹகீகியாகவும் இல்லை, ஜுசு குல்லு ஹகீகியாகவும் இல்லை, ஜுசு ஹகீகியாகவும் என்ன இது இல்லை. அடுத்தது நாலாவதாக சொல்லுவோம் பதலுல் கலத். பதலுல் கலத் என்று சொல்லுவோம். பதலுல் கலத் என்றா இதென்னண்டா இது முபுதல் மின்ஹு ஏதோ அதை நாங்க என்ன செய்கிறது, தவறுதலாக சொல்வது. உதாரணமாக ஒருத்தர் நான் குதிரையை பார்த்தேன் என்று சொல்ல போறார், ரஅய்துல் ஃபரஸ என்று சொல்ல போறார். இப்படி சொல்ல வேண்டிய இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு, தவறுதலாக ஸெய்தன் என்று மாற்றி கொண்டு வந்துட்டார். அதாவது ஸெய்த பார்த்தேன் என்று சொல்லி தவறுதலாக கொண்டு வந்துட்டார் என்றால் இதற்கு சொல்லுவோம் இந்த முபுதல் மின்ஹு ரஅய்து ஸெய்தன், ஸெய்த் என்பது
இது முபுதல் மின்ஹு. அல் ஃபரஸ் என்பது இது பதல். எனவே இந்த பதலுக்கு நாங்கள் சொல்லுவோம் பதல் கலத் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். பதல் கலத் என்பதாக நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுவோம். ரஅய்து ஸைதன் அல் ஃபரஸ. ரஅய்து ஸைதன் அல் ஃபரஸ. ஆனா இந்த இடத்துல பல்ல போட்டு கொண்டு வரது நல்ல. ரஅய்து ஸைதன் பலில் ஃபரஸ. ரஅய்து ஸைதன் பலில் ஃபரஸ என்று சொன்னால் அது இன்னும் அழகாக இருக்கும். இன்னும் அழகாக இருக்கும். கயிர் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல நாங்க சொல்லுவோம். அப்படி பல்ல போட்டமாக இருந்தால் எப்படி சொல்லுவோம்? ரஅய்து என்பது ஃபீல் ஃபாயில், ஸைதன் என்பது மஃஊல் மன்சூப் என்று சொல்லுவோம். பல் ஹர்ஃபத்துஃப், அல் ஃபரஸ் வந்து மஅதூஃப் என்று சொல்லுவோம். ஹர்ஃபத்துஃப், அதனால ஃபரஸ் வந்து மஅதூஃப், அதோட பதில் வந்து கலத்தாக இருக்கிறது என்பதாக சொல்லுவோம். சரி இன்ஷா அல்லாஹ் எங்களோட பாடத்தை நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளுவோம். ஏனைய பகுதிகளை அடுத்து வரக்கூடிய பாடத்தில் நாங்கள் படித்து கொள்ளுவோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.